அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவி பாவங்களை நீக்கும் பீஷ்மாஷ்டமி தர்ப்பணம் தெரியாத பக்கங்கள் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆன்மீக பதிவு. இந்த பதிவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி ஷியாமளா நவராத்திரியின் 5வது நாளான பஞ்சமி பூஜையை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கிட்டே இந்த பீஷ்மாஷ்டமி தர்ப்பணம் பற்றி சில ஆன்மீக தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பதிவு உங்களை மாதிரி இன்னும் 4 பேருக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ இந்த பீஷ்மாஷ்டமி தர்ப்பணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. மகாபாரதத்தில் கங்கை மைந்தன் பீஷ்மரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் தன் தந்தைக்காக செய்த தியாகத்தின் பலனாக ரொம்ப பெறுவதற்கரிய பேறு பெற்றார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவரே விரும்பாமல் அவரது உடலில் இருந்து உயிர் பிரியாது. யாரும் பெறாத வரத்தை பெற்ற பீஷ்மர் இறுதியில் விதியின் சூழ்ச்சியால் கௌரவர்கள் பக்கம் போரிட நேர்ந்தது. அவங்களுடைய கர்ம வினைப்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அனுபவிக்க வைத்தது விதி. என்னதான் நல்லது செய்தாலும் நம்மை அறியாமல் அதர்மம் செய்துவிட்டால் அதற்குரிய பலாபலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். பிறருக்கு நடக்கும் அநீதியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் பாவம் வந்து சேரும் என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அப்படி அவர் என்ன செய்தார்? துச்சாதனன் பாஞ்சாலியின் துகில் உரித்தபோது துரியோதனன் அவையில் இருந்தவர்களில் பீஷ்மரும் ஒருவரே. கண்ணுக்கு முன்பு அநீதி இழைக்கப்பட்டதை பார்த்தும் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது பாவத்தை சேர்த்து கொண்டு விட்டார். இதன் பலனாக போரில் அம்புகளால் வீழ்த்தப்பட்டார். தான் பெற்ற வரத்தினால் மோட்ச காலமான உத்தராயண காலத்தில்தான் உயிர் துறக்க விரும்பி அம்பு படுக்கையில் காத்திருந்தார். அவரை சுற்றி கௌரவர்களும் பாண்டவர்களும் வணங்கி நின்றனர். அப்போது அவர் ஒரு அரசன் எவ்வாறு நடுநிலையில் நின்று நீதி வழங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளார். அரசன் அல்லது நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தெரிந்தவர் தெரியாதவர் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நியாயத்தின் பக்கம் நின்று தண்டிக்க வேண்டும் என்று போதித்தார். பின்னர் மகாவிஷ்ணுவை நினைந்து வேண்டினார். கிருஷ்ணர் தம் உண்மை ரூபத்தை தந்தருளினார். அப்போது பீஷ்மர் உரைத்ததே விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகும். உத்தராயண காலம் தொடங்கியும் அவர் நினைத்தபடி உயிர் பிரியாதது கண்டு வியந்து வருந்தி வியாச மகரிஷியிடம் வினவினார். அப்போது வியாசர் பீஷ்மர் செய்த பாவத்தை அவரிடம் எடுத்து கூறினார். தன்னிலை உணர்ந்த பீஷ்மர், எனில் என் உடலை எரிக்கக்கூடிய சக்தியை சூரிய தேவனிடம் இருந்து பெற்றுத்தருமாறு வியாசரிடம் வேண்டினார். வியாசர் சூரிய சக்திக்கு நிகரான எருக்கம் இலைகளால் பீஷ்மரை அலங்கரித்தார். இதனால் நிம்மதியடைந்து தியான நிலையில் மோட்சம் பெற்றார் பீஷ்மர். பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தலால் அவருக்கு சிரார்த்தம் செய்ய சந்ததிகள் இல்லை. நேர்மை தவறாது ஒழுக்க நெறியில் பிரம்மச்சரியத்தை கொண்ட ஒருவருக்கு பிதுர்க்கடன் தேவையில்லை. பீஷ்மருக்காக இந்த நாடே தர்ப்பணம் செய்யும், அதனால் புண்ணியம் அடையும் என்றும் ஆசி வழங்கினார் வியாசர். பீஷ்மர் ரத சப்தமி திதி முடிந்த மறுநாளில் அஷ்டமி திதி அன்று உயிர் நீத்தார். எனவே அந்த அஷ்டமியை பீஷ்மாஷ்டமி என்றும் சொல்லுவர். இந்த நாளில் நாம் பீஷ்மருக்காகவும் நம் முன்னோர்களுக்காகவும் தர்ப்பணம் செய்தால் இப்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் கட்டாயம் சுபிக்ஷம் பெறலாம் என்கின்றது புராணம். இந்த தர்ப்பணத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எளிதாக எப்படி செய்வது என்று பார்ப்போம். அன்றைய தினம் காலையில் நீராடிவிட்டு பித்தளை அல்லது செம்பு குவளையில் பால் கலந்த நீரை இடது கையில் எடுத்துக்கொள்ளவும். வலது கையில் அட்சதை, புஷ்பம், சந்தனம், குங்குமம் முதலியவற்றை வைத்துக் கொள்ளவும். கீழே தாம்பாலம் வைத்து அதில் கீழ்வரும் மந்திரத்தை உச்சரித்து இதமர்க்கியம் என்று முடிக்கும் போது இடக்கையில் உள்ள நீரை வலக்கையில் இருந்து தாம்பாலத்தில் விடவும். அவ்வளவுதான் இந்த தர்ப்பணம். பீஷ்மாஷ்டமி தர்ப்பணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே அந்த பீஷ்மாஷ்டமி தர்ப்பணம் அப்படிங்கிறது வரும். அதை கேட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பீஷ்மாஷ்டமி தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 26ஆம் தேதி ஜனவரி மாதம் வருகின்றது, திங்கட்கிழமை அன்று வருகின்றது. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.